அந்த கொடி அங்க பாரு, டிவிலாம் தெரியாது, அந்த பின்னாடி இருக்க கொடியை இது பண்ண, கொடியை வாங்குங்க, அதை யாரா வாங்குப்பா. இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு பேசுவார்கள். அன்பார்ந்த அரியலூர் வாக்காளர் பெருமுடி மக்களே, என்டிஏ கூட்டணியுடைய தலைவராக எடப்பாடியார் அவர்கள் அந்த கூட்டணியிலே மிக பெரிய கூட்டணியாக இணைந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா அன்புமணி அவர்கள் இந்தியாவிலே மிகப்பெரிய புரட்சியை செய்தவர். 108 என்று சொன்னால் உலகத்திலே ஐயா அன்புமணி பெயரை மட்டும்தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட அன்புமணி ஐயா அவர்கள் இங்கே நான் வேட்பாளராக என்னை இரட்டை இலை சின்னத்திலே ஆதரித்து, என்டிஏ கூட்டணி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற என்னை ஆதரித்து ஜெயங்கொண்டத்திலே மாம்பழ சின்னத்திற்கும், செந்துறையிலே இரட்டை இலை சின்னத்திற்கும், அரியலூரிலே இரட்டை இலை சின்னத்திற்கும் ஐயா அவர்கள் காலையில் இருந்து எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களே, உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று கூறி ஐயா நேரங்காலம் கருதி ஐயா அவர்களை நான் பேச அழைக்கிறேன். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு ஐயா அவர்கள் இங்கே உங்களிடத்திலே சிறப்பான எனக்கு ஆதரவு, என்டிஏ கூட்டணிக்கும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற என்னை வெற்றி பெற செய்வதற்கு ஐயா அவர்கள் உங்களிடத்தில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பார்கள். ஹலோ, நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நாளைய தமிழகம், நம்முடைய வருங்கால தமிழகம், மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு சிறப்புரை ஆற்றுவார்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர், இந்த தொகுதியின் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் அனைத்து நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த தொகுதியிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து இந்த தொகுதியின் அனைத்து சாலைகளையும் மேம்படுத்தி இந்த பகுதியிலே 3 தடுப்பணைகளை கொண்டு வந்து இந்த தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே தாமரை ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் உங்களுடைய அமைச்சராக
நம்முடைய வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் பதவியேற்பார்கள். எடப்பாடியார் தப்பா எடுத்துக்க மாட்டார் நான் சொல்றது. அதனால் தான் நான் கேட்கின்றேன், இந்த தொகுதி அமைச்சர் தொகுதியாக வர இருக்கிறது. அதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, என் தாய்மார்களே, விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், வியாபார பெருமக்களே, என் உயிரிடு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தமிழக மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். விவசாயிகள் சுயமரியாதையுடன் மான மரியாதையுடன் வாழ வேண்டும். நெசவாளர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய தாமரை ராஜேந்திரன் இந்த தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். நம் கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். முன்னாள் அதிமுகவுடைய சட்டமன்ற கொறடா இந்த தொகுதியிலே மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து இந்த தொகுதியிலே எத்தனை விவசாய திட்டங்கள், பாசன திட்டங்கள், தடுப்பணைகள் எல்லாம் கொண்டு வந்த நம்முடைய வெற்றி வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். இதோ என்னுடன் நின்று கொண்டிருக்கின்ற ஜெயங்கொண்டம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்கள், அதே போன்று குன்னம் தொகுதியிலே சரண்யா அன்பழகன் அவர்கள், அந்த தொகுதியிலே இரட்டை இலை சின்னம். இவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றாக வேண்டும். இது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், அன்பான அன்புமணியுடைய அன்பான கட்டளை என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும். நம்முடைய மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் அவர் வாழ்ந்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே சோழர் அரியலூர் பாசன திட்டம் வர வேண்டும் என்று நம்முடைய நீண்ட நாள் கனவு ஆசை. அது கொடி இறக்குடா, தெரியலடா பின்னாடி, ஏன்டா அப்படி பண்றீங்க? இன்னும் நேரமே இல்லடா, 10 மணிக்கு முடிக்கணும்டா. அரியலூர் சோழர் பாசன திட்டம் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு ஆண்ட நம் முன்னோர்கள் சோழர்கள், அவர்கள் ஆண்ட காலத்தில் இந்த மண் மிக செழுமையான மண்ணாக இருந்தது. முப்போகம் விளைந்தது. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதன் பின் வந்தவர்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளாக இந்த தொகுதியில், இந்த பகுதி, இந்த மண்ணில் இருக்கின்ற செழுமை எல்லாம் மறைந்து இன்று ஒரு பாலைவனமாக இருக்கின்ற இந்த மாவட்டம், இந்த பகுதி, இதையெல்லாம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு உங்களுக்காக இந்த அன்புமணி ராமதாஸ் அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை கொண்டு வருவான். இது என்னுடைய உறுதி. நான் இது என்னுடைய உறுதியும் கூட. அந்த காலத்தில் அருகில் உள்ள கொள்ளிடமாற்றில் இருந்து தண்ணீரை கொண்டு சென்று இந்த பகுதியெல்லாம் செழுமையாக்கிய சோழர்கள் மீண்டும் அது வர வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே தாமரை ராஜேந்திரன் அவர்களும், ஜெயங்கொண்டத்திலே நம்முடைய வைத்தியலிங்கம் அவர்களும், குன்னம்
கண்ணன் தொகுதியிலே சரண்யா அன்பழகன் அவர்களும், பெரம்பலூர் தொகுதியிலே தமிழ்ச்செல்வன் அவர்களும் வெற்றி பெற்றாக வேண்டும். சோழர்கள் இந்த மாவட்டத்தில் எத்தனையோ ஏரிகளை, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஏரிகளை வெட்டினார்கள். நான் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன். அந்தந்த மாவட்டத்தில் ஏரிகளில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரே மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஏரிகளை நான் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல. தமிழ்நாட்டில் கரிவெட்டி ஏரி 1200 ஏக்கர், சுத்தமல்லி ஏரி 950 ஏக்கர், சேரன்மாதேவி ஏரி 1300 ஏக்கர், சோழகங்கம் ஏரி, பொன்னேரி, அது ஒரு காலத்தில் 27 கிலோமீட்டர் நீட்டு, 5 கிலோமீட்டர் அகலம். பொன்னியின் செல்வம் அந்த சினிமாவே எடுத்தாங்க, அதை வச்சுதான். ஆனால் இன்று எல்லாம் தூர்ந்து விட்டது. மீண்டும் அந்த ஏரிகள் எல்லாம் நாம் தண்ணீர் கொண்டு செல்வோம். அரியலூர் மாவட்டம் வடக்கிலே மணிமுத்தார் வெள்ளார், தெற்கே கொள்ளிடம், 2 ஆறுகளுக்கு நடுவில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தை மீண்டும் செழுமையாக்குவோம், பசுமையாக்குவோம். இந்த மாவட்டத்தில் உள்ள 1 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் கோயம்புத்தூர், ஈரோடு, பெங்களூர், கேரளா போன்ற ஊர்களுக்கு சென்று பிழைப்பை தேடி சென்றிருக்கின்றார்கள். அத்துணை இளைஞர்களும் இங்கே அவர்களுக்கு 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர் நிலத்தை வைத்திருக்கின்ற நில முதலாளிகள் அவர்கள். ஆனால் அங்கே சென்று கூலிகளாக வேலை செய்கின்ற அந்த வேதனை எனக்கு இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். ஆனால் இந்த துரோகி திமுக ஆட்சி, இந்த சமுதாயத்தின் துரோகி திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இந்த 10.5 விழுக்காட்டை கெடுத்தார், துரோகம் செய்தார். கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்கள் ஒருபொழுதும் மறக்க கூடாது, மன்னிக்க கூடாது. இது சமுதாயத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். சமூக நீதி, வன்னிய சமுதாயம் போன்று அனைத்து சமுதாயங்களும் மக்கள் தொகைக்கு ஏற்ப, சமூக பிந்தங்களின் நிலைக்கேற்ப அனைவருக்கும் இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, நலத்திட்டங்கள், அரசு திட்டங்கள், கடன், படிப்புக்கு கடன், வேலைக்கு கடன், தொழிலுக்கு கடன், இதெல்லாம் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே நடக்கும் நடக்கும் நடக்கும். இந்த துரோகி திமுக ஆட்சி அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். இந்த பகுதியில் சுண்ணாம்புக்கள் அதிக அளவில் இருக்கிறது. இதை எடுத்து சென்று வேகமாக வாகனத்திலே எடுத்து சென்றுகின்ற பொழுது எத்தனையோ விபத்துக்கள். இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வருவார் தாமரை ராஜேந்திரன் அவர்கள். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அவர் தீர்வை கொண்டு வருவார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் எல்லோரும் இரட்டை இலையில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற பெண்களே, தாய்மார்களே, என் சகோதரிகளே, இங்கே வந்திருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி நரக ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டை இதுவரை 12 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். அண்ணா அவர்களிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே, ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலே ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படவில்லை. ஆனால் இந்த மோசடி 420 திமுக ஆட்சி காலத்திலே அன்றாடம் உங்கள் குழந்தைகள், உங்கள் பெண் பிள்ளைகள், பெண்கள் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையிலே
கொலை செய்கின்ற இந்த திமுக ஆட்சியை விரட்டுங்கள், விரட்டுங்கள். ஏமா கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தை காணோம். அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் முழுவதும் தேடுறாங்க, அழுகுறாங்க. காவல்துறையில புகார் கொடுத்தாங்க, என் குழந்தைய காணுங்க. அடுத்த நாள் அந்த குழந்தைய காவல்துறையில பிணமாக கண்டுபிடிக்கிறாங்க. டேய் பேசிட்டு கேளண்டா, முக்கியமாக பேசிட்டு அவனை கூட்டிட்டு போய் சொல்றத பேசிட்டு இருக்குன்னு கேடு. எவ்வளவு உணர்வுபூர்வம் பேசிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டினுடைய மான பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய பிரச்சனை இது. அதனால 2.5 வயசு குழந்தைய காணோம். அந்த 2.5 வயசு குழந்தைய ஒரு நாள் முழுவதும் அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. அடுத்த நாள் அந்த குழந்தைய பிணமா கண்டுபிடிக்கிறாங்க. அதுல காவல்துறை விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய ஒரு மனித மிருகம், ஒரு கொடூர கெடுத்து கொலை செஞ்சிருக்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவனை பார்த்தா கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி. கடந்த மாதம் மதுராந்தகத்தில் ஒரு 14 வயசு குழந்தைய காணோம். அவங்க அப்பா அம்மா கதறாங்க, எங்கடா குழந்தை? அந்த குழந்தைய 2 மிருகம், மனித மிருகம் போதையில கெடுத்துட்டு ஓடி போயிட்டான். போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்தில் 12வது படிச்ச ஒரு பெண் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வந்து சாயங்காலம் வீட்டுக்கு பின்னாடி ஒதுங்க போச்சு. ஒரு நாள் காணும், கதறாங்க அவங்க அப்பா அம்மா, எங்கடா ஏன் குழந்தை, எங்கடா ஏன் பெண்? அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா கிடந்தது. மனித மிருகம் அந்த பெண்ணை கெடுத்து கழுத்து அறுத்துட்டான். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடி பூண்டி பகுதியில் ஆலப்பாக்கம் கிராமம் 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போது காணோம். 3 மணி நேரம் தேடுறாங்க உங்க அப்பா அம்மா, கண்டுபிடிக்க முடியல. 3 மணி நேரம் கழிச்சு அங்க இருக்கிற புதர்ல இருந்து அந்த குழந்தை வருது, அழுதுட்டு வருது. பார்த்தா மூஞ்சில எல்லாம் ரத்த காயம், மார்பில ரத்த காயம். ஒரு மனித மிருகம் கொடூர அந்த பிஞ்சு 8 வயது குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டான். இது அன்றாடம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. ஒரு மருத்துவனாக, ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, எல்லாவற்றுக்கும் மேல் 3 மகள்களுக்கு தந்தையாக நான் கேட்கின்றேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றால் இந்த கொடுங்கோல் மோசடி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை விரட்டியடியுங்கள், விரட்டியடியுங்கள். ஒரு நாளைக்கு 35 பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. ஒரு நாளைக்கு 25 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உறுதியாக ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும், விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும். விவசாயிகள் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கிடைக்கும், ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். அந்த மாற்றம் வந்தாக வேண்டும். அதற்கு இந்த திமுக ஸ்டாலின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக நின்று நம்முடைய தாமரை ராஜேந்திரன் அவர்கள் இங்கு வெற்றி பெற்றாக வேண்டும். இன்னொன்னு நான் சொல்வது, இந்த திமுக இப்போ ஸ்டாலின் அவர்கள் இப்ப என்ன கேட்கிறாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்றார். அவர் தொடக்கத்தில் அவர் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்களை பத்தி பேசினார், எடுபடல. ஏன்னா எந்த திட்டமும் நிறைவேறல. அதன் பிறகு பிஜேபி பத்தி பேசுறார். பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், பிஜேபி பூச்சாண்டின்னு காமிச்சிட்டு இருக்காரு. பிறகு நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்க நாடாளுமன்ற தேர்தலே இருக்கிறீங்க, மறந்துட்டீங்க போல இருக்குது. நாடாளுமன்றத்தில் உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி, இந்த சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் போட்டி. இப்ப வாங்க, இந்த காலத்துக்கு வாங்கன்னு சொன்ன உடனே அதை பேச நிறுத்திட்டார்.
அதன் பிறகு வேற எதுவும் பேசுன்னு தெரியல. அவரும் அவர் பிள்ளையும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தனிநபர் விமர்சனம், கொச்சையா பேசுறது, அசிங்கமா பேசுறது. எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க பேசணும் நீங்க தாங்க மாட்டீங்க, ஆனால் நாங்க பேச மாட்டோம். இப்ப பேசுறாரு ஸ்டாலின் அவர்கள். இப்ப எதுவும் பேசல. என்ன பேசுறாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஏமா இந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? அதாவது ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் அவர் சாதனை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் அவர் செஞ்ச ஆட்சியை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் விவசாயிக்கு ஏதாவது நீர்ப்பாச திட்டம் நலத்திட்டங்களை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் கல்வியை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் சுகாதாரத்தை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் வேலை வாய்ப்பு வழங்குறதை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்ததை பத்தி பேசல, 5 ஆண்டு காலம் தடுப்பணைகளை பத்தி கேட்கல. ஏன்னா எதுவுமே செய்யல. ஆனால் அவர் இப்ப பேசுறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். அந்த கூப்பன் என்ன தெரியுமாமா? அது வெறும் பேப்பர், காகிதம். அந்த கூப்பன் நீங்க வாங்கணும்னா திமுக கட்சிக்காரன் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். சும்மா கொடுக்க மாட்டான் அவனுக்கு. அந்த கூப்பனை திமுக குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், தவிர உங்களுக்கு வராது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுக்கு 10,000 ரூபாய் நேரடியா உங்க வங்கி கணக்குல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நான் போடுவேன். திமுகவில் 8000 ரூபாய் பேப்பர் கூப்பன், அண்ணா திமுக ஆட்சியில் 10,000 ரூபாய் பணம் உங்க வங்கி கணக்கில் வரும். இதை நான் சொல்றேன், சொல்லி ஆகிறேன். ஏன்னா இது சின்ன சின்ன பெண்கள்லாம் ஏமாந்துட்டு போயிட்டு, ஓய்யோ 8000 ரூபாய் கூப்பன், 8000 ரூபாய் கூப்பன். அது வெறும் காகிதம், வெறும் பணம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இன்னொன்னு நான் சொல்றேன், இன்னைக்கு உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வராது, நம்ம வெற்றி பெறோம், அது மாற்று கருத்து கிடையாது. நான் சொல்றது, தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால் வரப்போறது கிடையாது. தப்பி தவறி வந்தால் முதலமைச்சராக யார் வருவாங்க உங்களுக்கு தெரியும்ல? யாரு? உதயநிதி ஸ்டாலின். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கீங்க, அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இதை விட ஒரு கேவலம் தமிழ்நாடு எதுவும் இருக்காது. அதனால இதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் முன்கூட்டியே எச்சரிக்கையா நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையா நான் சொல்றேன். நான் இதெல்லாம் வரக்கூடாது. அதனால ஒரு விவசாயி முதலமைச்சரா வரணும். அதுதான் தமிழ்நாட்டினுடைய விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு விடுதலைனா அதை நிச்சயமாக ஒரு விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு இங்க வர வேண்டும், தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு நம்முடைய தாமரை ராஜேந்திரன் அவர்கள் இந்த அரியலூர் தொகுதியில மிகப்பெரிய வெற்றி பெற்று இந்த தொகுதி விஐபி தொகுதி இந்த அமைச்சர் தொகுதியாக வரும், நிச்சயமாக வரும். இந்த மாவட்டம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். இந்த திட்டங்கள், நீர்ப்பாச திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நெசவாளர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அமைதியாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கெல்லாம் இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு எல்லாம் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல விவசாயம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நல்ல தரமான சுகாதாரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இதற்கு நீங்கள் எல்லோரும் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அரியலூர் சட்டமன்ற தொகுதியில தாமரை ராஜேந்திரன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் மேல் உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.